அனைவருக்கும் வணக்கம். கன்னியாராசி அன்பர்கள் 19/4/2026 முதல் 25/4/2026 வரை சித்திரை மாதம் 6ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 12ஆம் தேதி வரைக்குண்டான கன்னியாராசிக்குண்டான பலன். ராசிநாதன் 7ஆம் இடத்துல நீசகதியோடு இயங்குகிறார். சனி செவ்வாயோட சேர்ந்து 7ஆம் இடத்துல கிரகம் இருப்பது சிறந்தது. குரு பகவான் 10ஆம் இடத்தில், 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் உங்களுக்கு பலகீனம் படுத்தி கொண்டே இருப்பார். ராசிநாதன் பலம் இல்லாத இருப்பங்க போது சனியுடன் இணைந்து இருப்பது யோகமா யோகம் இல்லையா அப்படின்னா இரண்டுமே கலந்து இருக்கும். சனி பகவான் கொஞ்சம் யோகத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். கண்ட சனியாக இருந்தாலும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி செவ்வாயுடன் இணைந்து இருப்பது சற்று கோபத்தை அதிகரிக்கும். மனதில் ஒரு படபடப்பு கொடுக்கும். இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு நான் எல்லாமே மிகவும் விரைந்தாக செயல்படுவேன். உடனே ஒரு வேலை கொடுத்தா முடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு தாமதம். அந்த தாமதம் வரும்போது மனதில் ஒரு பயத்தை கொடுத்துருது. நேற்று அவ்வளவு தூரம் நான் வண்டி ஓட்டுன ஸ்பீடா, இன்னைக்கு வண்டி ஓட்டுறதுக்கு பயம் உண்டாகுதுன்னா இதுவே ஒரு காரணம். நேற்று வண்டி எடுத்தா 40-60 கிலோமீட்டர் வேகத்துல போவேன், இன்னைக்கு வண்டி எடுத்தா 20-40 தான் போகுது. அப்போ உள்ளுக்குள்ள என்ன நடக்குது எனக்குள்ள அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வரும். சூரிய பகவான் பலம் இல்லாமல் இருப்பது, 8ஆம் இடத்துல சூரிய பகவான் உங்க 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தாலும் யோகத்தை கொடுப்பார். சுக்கிரனோட சேர்ந்து 2க்கும் 9ஆம் அதிபதி சுக்கிரனோட சேர்ந்து மறைவு ஸ்தானமே மறைவு செல்லும் போது அதுவே ஒரு சுபத்தன்மை கொடுக்கும். ஆகவே சூரிய பகவான் மனதார வேண்டிக்குங்க. உங்களுடைய கடமை பாக்கி இருந்தால் அதை முடித்து கொள்ள வேண்டும். 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் ராசியில வரும்போது வாழ்க்கையில நிதானம் தான் கண்டிப்பாக இருந்து ஆகணும். ஒரு தடுமாற்றத்தை கொடுத்து கொண்டே போகும். ஒரு நல்ல கிரகமே ஒரு கெடுதலான இடத்துல நம்ம போய் அமரும் போது ஒரு பயத்தை கொடுக்கும். இருப்பினும் அதே 8ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல இருப்பது நன்மையே செய்வார். பூமி லாபத்தை கொடுப்பார். கண்ட சனியில போய் இடம் வாங்கலாமா அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாய் அனுகிரகத்தோட இருக்கும்போது வீடு சம்மந்தப்பட்டது உங்கள் ஜாதக ரீதி கிரக ஏதாவது பலம் குறைவா திசைநாதன் நல்லா இருக்க பார்த்து வாங்கி கொள்ளலாம். என் பேர் வாங்கலாமா, மனைவி பேர் வாங்கலாமா, இருவருடைய பேரோட சேர்த்து வாங்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தயார் செய்து கொள்வீங்க. ஆகவே சந்திர பகவான் உங்களுக்கு மனதில் அவ்வப்போது மாற்றத்தை கொடுத்து கொண்டே போவார். என்னதான் செய்கிறது, வெளியில போன ஒரு அவமானங்களை சந்திக்க வேண்டி இருக்குது, வீட்டுக்குள்ள வந்தா நிம்மதி இல்லையே அப்படிங்கிறது ஒரு குறைபாடு உங்களுக்கு ஓடும். ஆகவே அதுதான் வேகத்தை குறைக்கிறாருன்னு சொல்றது. இப்ப சனி பகவான் வேகத்தை குறைத்தாலும் செவ்வாய் பகவான் வேகத்தை அதிகரிப்பார். அதனால ஒரு தைரியத்தையும் சேர்த்து வரவழைக்கக்கூடிய தன்மை இந்த கன்னியராசிக்காரர்களுக்கு உண்டு. ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருப்பதால் 12ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்து இருப்பதால் கடன் வாங்காமல் இருப்பது இந்த காலத்தில் சிறந்தது. கண்ட சனி 6ஆம் இடத்துல ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு ஒரு பாவ கிரகம், 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன். அதனால இந்த மாதம் வைகாசி மாசம் வரை கடன்கள் வாங்காமல் இருப்பதே சிறந்தது. அப்படி கடன் வாங்க நேர்ந்தால் உங்கள் ஜோதிடரை கலந்து ஆலோசனை செய்து கொள்ளவும். ஆகவே கிரக பலன் குறைவாக இருக்கும்போது கடன் வாங்கல, அதில் தீராத கடனாக உருவாகிவிடும். ஆகவே முதலீடு செய்தாலும் சற்று ஜாக்கிரதையாக முதலீடு செய்யவும். உங்கள்கிட்ட பணம் அந்த கம்பெனியில் முதலீடு செய்யறேன்னா அந்த முதலீடுக்கு உண்டானது தன்மை உங்களுக்கு சரியான முறையில் வருமா அப்படின்னு பார்த்து அது தேர்வு செய்து வைத்துக் கொள்ளும். அப்போ கூட நீங்கள் முதலீடு செய்யாமல் இருப்பதே சிறந்தது.
1 மாத காலம் சற்று பொறுமையாக இருப்பது சிறந்தது. வைகாசி மாதம் மேலே நீங்கள் முதலீடு, கடன் வாங்கி கொள்வது அத்தனையும் நீங்கள் ஈடுபடலாம். இடம் வாங்குறது, புதிய வாகனங்கள் வாங்குறது, வீட்டுக்கே ஒரு புதிய பொருள் வாங்குறது அனைத்தும் இந்த கன்னியா ராசிகள் சற்று தாமதமாக செய்வது சிறந்தது. நல்ல நேரத்தில் வாங்கினால் அந்த பொருள் நம்மக்கிட்ட நல்லபடியாக அமையும். சுமாரான நேரத்தில் அந்த பொருளை அதே போல் பழுதானதாகவே அமையும், அல்லது அந்த பொருள் நம்மளுக்கு பிற்காலத்தில் கூட பிடிக்காமலே போயிடும். இந்த கலர் வாங்கின வண்டியோட அந்த கலர் வாங்கினா நல்லா இருக்கும், அன்னைக்கு போய் இந்த கலர் வாங்கிட்டோம் பாரு அப்படின்னு அப்புறம் தான் தோணும். வாங்கும்போது இந்த கலர் தான் வேணும் அப்படின்னு நினச்சி வாங்கிடுவோம். 1 மாதம் கழித்து அந்த வண்டியை நம்மளுக்கு பிடிக்காமல போயிடும், அந்த பொருள் பிடிக்கல. அப்போ மாற்றணுங்கிற எண்ணம் கொடுத்துருது. அப்போ அந்த மாற்றும் போது பொருளாதார சிக்கல் உண்டாகுது. அப்போ அந்த கலர் பிடிக்கலைங்கிறக்காண்டி, இந்த வாகனம் மாடலே பிடிக்கலைங்கிறக்காண்டி மாற்றம் செய்யும்போது பணம் குறைவாக வரும்போது பொருளாதார சிக்கல் உருவாகும். ஆகவே சற்று கவனமாக இருந்து வரணும். இருப்பினும் உங்கள் ராசியிலே அடங்கிய நட்சத்திரம் கொஞ்சம் பலம் படித்துக் கொள்ளணும். உங்கள் ராசியிலே அடங்கிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். நீங்கள் ஒரு உத்திர நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் அஸ்த நட்சத்திரத்தில் சென்று வழிபாடு செய்து வருவதே சிறந்தது. துர்காதேவி வழிபாடு, கிராம தேவதை வழிபாடு செய்வது சிறந்தது. நீங்கள் ஒரு அஸ்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் சித்திரை நட்சத்திரம் அன்று முருகப்பெருமான் வழிபாடு, கிருத்திகை தோறும் விரதம், சஷ்டி தோறும் விரதம், அந்த மாதிரி இருந்து வருவது சிறந்தது. நீங்கள் ஒரு சித்திரை நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் சுவாதி நட்சத்திரத்தில் போய் உங்கள் பிடித்த இறைவனை தரிசனம் செய்யணும். உங்கள் இஷ்ட தெய்வம் சொல்லுவோம், அடுத்து உங்கள் குல தெய்வம். இந்த 2 தெய்வத்தை நீங்கள் தவறாமல் வழிபாடு செய்யணும். இது சுவாதி நட்சத்திரத்தில் போய், சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் போய் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தை போய் வழிபாடு செய்யும் போது கைமேல் பலம் கொடுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா.